ஸோ அகைன் குட் ஈவினிங் எல்லாருக்குமே. செமிகண்டக்டரோட லெக்சர் 4ல் இருக்கும், லெக்சர் 3ல் இருக்கும். செமிகண்டக்டர் இந்த லெசனோட லெக்சர் 3ல் இருக்கும். பேசிக்ஸ் ஆஃப் செமிகண்டக்டர் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஜெர்மானியமும் சிலிக்கானும் செமிகண்டக்டர், எலக்ட்ரான் வோல்ட்டு 0.7 எலக்ட்ரான் வோல்ட்டு 1.1 எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு கற்றுக் கொடுத்துருந்தேன். இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் பியூர் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர், எக்ஸென்ட்ரிக் பி டைப் என் டைப் ரெண்டு இருக்கும், இம்பியூர்னு சொல்லி கொடுத்தேன். பி டைப்போட மெஜாரிட்டி ஹோல், என் டைப்போட மெஜாரிட்டி எலக்ட்ரான், பி டைப்போட மைனாரிட்டி எலக்ட்ரான், என் டைப்போட மைனாரிட்டி ஹோல்ஸ். அதுக்கப்புறமா பிஎன் ஜங்ஷன் டையோடு போயிருந்தோம். இந்த காம்பினேஷன் ஆஃப் பி டைப் செமிகண்டக்டர் அண்ட் என் டைப் செமிகண்டக்டர் நமக்கு என்ன கொடுக்குதுன்னா பிஎன் ஜங்ஷன் டையோடு கொடுக்குது. அதில் டிப்ளீஷன் ரீஜியன் ஒரு விஷயம் சொன்னேன். டிப்ளீஷன் ரீஜியனுக்குள்ளார யார் இருப்பாங்க? மைனாரிட்டி சார்ஜ் கேரியர். பி சைடுக்கு பாசிட்டிவும் என் சைடுக்கு நெகட்டிவும் கொடுத்தா ஃபார்வர்ட் பைஸ், பி சைடுக்கு நெகட்டிவும் என் சைடுக்கு பாசிட்டிவும் கொடுத்தா ரிவர்ஸ் பைஸ். ஃபார்வர்ட் பைஸில் கண்டக்ஷன் பாசிபிள் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியரால், ரிவர்ஸ் பைஸில் கண்டக்ஷன் பாசிபிள் கிடையாது மெஜாரிட்டியால், மைனாரிட்டியால் ரொம்ப கம்மியாக ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறமா ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர் போயிருந்தேன், ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் போயிருந்தேன். ஹாஃப் ஆஃப் த வேவை மட்டும் ரெக்டிஃபை பண்ணால் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர், எல்லாத்தையும் ஃபுல்லாக ரெக்டிஃபை பண்ணால் ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் ஆர் பிரிட்ஜ் ரெக்டிஃபையர்னு சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறமா அதோட எஃபிஷியன்சி 0.406 by 1 + RF by RL, அங்கே 0.812 by 1 + RF by RL. RF RL ஈக்குவலாக இருந்தால் 20.3%, RF ரொம்ப கம்மியாக இருந்தால் 40.6%. நேற்று சொன்னதெல்லாம் கேட்டவங்களுக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். அங்கே ஃபுல் வேவ் பார்த்தீங்கன்னா 40.6%, RF ஈக்குவல் டு RL 81.2%, RF ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தால். ரொம்ப முக்கியமான விஷயம் ரிப்பிள் ஃபேக்டரும் ரிப்பிள் ஃப்ரீக்வன்சியும் தான். கவனமாக கற்றுக்கோங்க. ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையரோட ரிப்பிள் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு இன்புட் ஃப்ரீக்வன்சி, ஃபுல் வேவோடது 2 × இன்புட் ஃப்ரீக்வன்சி, 2 × இன்புட் ஃப்ரீக்வன்சி. கற்றுக்கிட்டிங்களா? ரைட். லாஜிக் கேட் இன்னைக்கு கற்றுக்க போகிற பிரமாதமான டாபிக். பை இது என்சிஆர்டிக்கு கிடையாது, பட் நீட் ஃபிசிக்ஸ் அண்ட் ஜேஇ ஃபிசிக்ஸ் இது இல்லாமல் கொஷினே கிடையாது. அவ்வளோ இருக்கும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட்டா? ஸோ மோனிஷ் குட் ஈவினிங்டா. அதனால் போர்ட் பிள்ளைங்க உங்கள் போர்டுக்காக இதை படிக்க தேவையில்லை, பட் இங்கே நீட் அண்ட் ஜேஇக்கு கண்டிப்பாக நீங்கள் படித்து தான் ஆகணும். டாப்பிக்கோட பேர் லாஜிக் கேட்ஸ். அப்படின்னா என்னங்க சார்? கொஞ்ச நாள் இல்லை, ரொம்ப நாளைக்கு முன்னாடி, ஒரு 80s 70s சொல்கிறேன். அப்போது ரேடியோலாம் யூஸ் பண்ணுவாங்க, பார்த்துருப்பீங்க. ரேடியோவில் இந்த மாதிரி ஒரு பார் இருக்கும், இங்கே ஒரு சின்ன பேண்ட் இருக்கும். உங்கள் அப்பாட்ட கேளு, அவர் சொல்லுவார். ஏன்னா அவர் எப்படி பார்த்தாலும் 80களின் குழந்தை, இல்லைனா 90களின் குழந்தை, இல்லைனா 70களின் எண்டோட குழந்தையாக இருப்பார். அவருக்கு இதெல்லாம் தெரியும், இல்லை அவங்க மதர் கூட தெரியும். இங்கே ஒரு டியூனர் இருக்கும். இந்த அலைபாயுதே படத்தில் மாதவன் ஷாலினி பிரிஞ்சு போயிடுவாங்கல்ல, அதெல்லாம் ஏன் சார் சொல்லுங்கன்னு கேட்குறீங்களா? இது ஞாபகப்படுத்துறதுக்கு. அப்போது எவனோ ஒருவன் வாசிக்கிறான், அந்த பாட்டு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதோட லிரிக்ஸ் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். போய் கேட்டுப்பார், பிரமாதமான பாட்டு. ஏஆர் ரஹ்மான் வச்சு செஞ்சிருப்பார் அந்த பாட்டு. எவனோ ஒருவன் வாசிக்கிறான், இருட்டில் இருந்து தான் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு. அந்த பாட்டில் ஒரு ரேடியோ ஒன்று காட்டுவாங்க. ஒரு தாத்தா அந்த ரேடியோ வச்சுருப்பார். அந்த ரேடியோ ஒரு டியூன் பண்ணுவார்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏன் இந்த கதையை நீங்கள் சொல்கிறீங்க? அப்பெல்லாம் நடந்தது அனலாக் சிக்னல். அப்படின்னா நம்ம டியூன் பண்ணும்பொழுது அந்த ஸ்டேஷன் கரெக்டாக வரும், வந்தது அதுலேருந்து பாட்டு ஏதாவது நமக்கு வரும். அதுக்கு பேர் அனலாக் சிக்னல். அனலாக் சிக்னல் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி இருக்கும். இதுதான் அனலாக் சிக்னல். அதில் தான் சரியான கிளாரிட்டி அப்போ கிடைக்காது. சும்மா குறன்னு அப்படியே ஒரு சவுண்ட் கேட்டுனே இருக்கும். இன்றைக்கி நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறது டிஜிட்டல் சிக்னல். 90களுக்கு பிறகு வந்தது தான் இந்த டிஜிட்டல் சிக்னல். அனலாக்னா என்னங்க சார்? டிஜிட்டல்னா என்ன? அனலாக்னா ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஒவ்வொரு பாயிண்ட் பாருங்கள், அதிகமாகுது, குறையுது 0, அதிகமாகுது நெகட்டிவ் சைடு மேக்ஸிமம். அப்போ அனலாக் சிக்னல் அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகிட்டே இருந்தால் அது அனலாக் சிக்னல். டிஜிட்டல்னா என்னங்க சார்? டிஜிட்டல் சிக்னல் டிஜிட்டை மட்டுமே பயன்படுத்தி ப்ராசஸ் பண்ணுறது டிஜிட்டல். இந்த எலக்ட்ரானிக்ஸ் தான் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்னு நம்ம இந்த காலகட்டத்தில் வாழ்ந்துகிட்ருக்கோம். வெறும் பைனரி நம்பர்ஸை மட்டுமே வச்சு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியது தான் டிஜிட்டல். அப்போ ஜீரோன்னா என்னங்க சார்? ஜீரோன்னா ஹாஃப்னு சொல்லணும், இல்லை லோன்னு சொல்லணும், இல்லை மினிமம்னு சொல்லணும்.
இனிமேல் ஜீரோன்றது நம்பர் கிடையாது. இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் 0 1ன்றது நம்பர் கிடையாது. ரைட்டா? ஆர்டினரி அல்ஜிப்ரா கிடையாது, இது பூலியன் அல்ஜிப்ரா. அப்போ ஜீரோன்றது ஒரு ஸ்டேட், ஆஃப் ஸ்டேட். 1 அப்படின்னா ஆன் ஸ்டேட், மேக்ஸிமம், ஹை, எப்படி வேணாலும் நீங்கள் கூப்பிட்டுக்கோங்க. அப்போ 0னா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுன்னு அர்த்தம், 1னா ஸ்விட்ச் ஆன் பண்ணுன்னு அர்த்தம். புரிஞ்சிருச்சா? ஸோ இந்த டிஜிட்டல் சிக்னல் வச்சுக்கிட்டு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு சர்க்கியூட்டோட பேர் தான் லாஜிக் கேட்டு. லாஜிக் கேட்டு. கால்குலேட்டரில் 1 + 1ன்னு போடுறீங்க, 2 வருது இல்லை? 5 × 2ன்னு போடுறீங்க, 10 வருதா? 10 - 2ன்னு போடுறீங்க, 8 வருதா? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? உள்ளார இருக்கக்கூடிய இந்த சர்க்கியூட்ஸ், லாஜிக் சர்க்கியூட்டு, லாஜிக் கேட்ஸ். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி அன்ஃபங்க்ஷன், ஆர் ஃபங்க்ஷன், நாட் ஃபங்க்ஷன், நாண்டு, நாரு, எக்ஸ்ஆர், எக்ஸ்நாரு, இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுறது தான் லாஜிக் கேட்ஸ். ரைட்டா? இன்னும் இது பாருங்கள், இது ஒரு வித்தியாசமான உலகமாக இருக்கும். நீங்கள் இதுக்குள்ளார வர வர நிறைய புதுசாக கற்றுப்பீங்க. பிரமாதமாக இருக்கும் இன்றைக்கி உங்களோட கற்றுக்க போகிற விஷயம் எல்லாமே. ரைட்டா? இதுக்கு முன்னாடி இது உனக்கு எவ்வளோ தெரியும்னு எனக்கு தெரியாது, பட் இந்த செஷன் முடிஞ்சதும் 100% உனக்கு ரொம்ப சூப்பராக தெரியும். ரைட்? லாஜிக் கேட்டு டிஜிட்டல் சிக்னலை வச்சுக்கிட்டு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டு தான் லாஜிக்கு. 0 1. சார் எத்தனை டைப் ஆஃப் லாஜிக் கேட் இருக்குது? முதல்ல பேசிக் லாஜிக் கேட், பேசிக் லாஜிக் கேட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ரெண்டாவது யூனிவர்சல், யூனிவர்சல் லாஜிக் கேட். மூணாவது ஸ்பெஷல் லாஜிக் கேட், ஸ்பெஷல் லாஜிக் கேட். இந்த மாதிரி 3 விஷயம் இருக்குது. ஸோ லாஜிக் கேட்டோட டைப்பு பேசிக் லாஜிக் கேட், யூனிவர்சல் லாஜிக் கேட், ஸ்பெஷல் லாஜிக் கேட். பேசிக்கில் யாரெல்லாம் சார் இருப்பா? இப்போ புதுசாக கற்றுக்குறீங்க. அண்டுன்னு ஒரு கேட் இருக்குது, அன்கேட். ஆர்னு ஒரு கேட் இருக்குது, நாட்டுன்னு ஒரு கேட் இருக்குது. உங்கள்கிட்ட என்ன கேட்குறேன்? லாஜிக் கேட்டோட டைப் என்னடா? அண்டார், பேசிக், யூனிவர்சல், ஸ்பெஷல். பேசிக்கில் எத்தனை பேராக இருக்காங்க? அண்டு, ஆறு, நாட்டு, சார் 3 பேர் இருக்காங்க. யூனிவர்சல் லாஜிக் கேட்டில் யாரெல்லாம் இருக்கா? யூனிவர்சலில் நான் கேட் அண்ட் நார் கேட்னு 2 பேர் தான் சார் இருக்காங்க. ஸ்பெஷல் லாஜிக் கேட்டில் யார் இருக்காங்க? எக்ஸ்ஆர்னு ஒரு கேட் இருக்குங்க சார், எக்ஸ்நார்னு ஒரு கேட் இருக்குங்க சார். ரைட்டா? ஸோ இது எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா லாஜிக் கேட்ஸ் நம்மளால் பிரமாதமாக முடிச்சிட முடியும். பட் நீட் ஃபிசிக்ஸ், ஜேஇ ஃபிசிக்ஸ் கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்துடும். இது மிஸ் ஆகவே ஆகாது. நீ நம்பி தாராளமாக படிக்கலாம். ரைட்டா? உங்களுக்கு சிலபஸ் குரூப்பில் சென்ட் பண்ணுறேன். அதில் லாஜிக் கேட்ஸ் மட்டும் என்னெல்லாம் இருக்குன்றது நீங்கள் அப்புறமா ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்துக்கோங்க. இப்போ போய் அதை டிஸ்டர்ப் பண்ணிக்க வேண்டாம். குரூப்பில் வந்து அப்ரூவல் சிலபஸ் போட்டிருக்கேன். அதில் இந்த அண்டு, ஆறு, நாட்டு, நாண்டு, நாறு, எக்ஸ்ஆர், எக்ஸ்நார் மட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எக்ஸ்நார் மட்டும் ஒரே நிமிஷம் அதை நான் பார்த்துட்றேன். 19வது டாபிக் பாது, யூனிட் 19ல் அண்டு, ஆறு, நாட்டு, நாண்டு, நார் வரைக்கும் தான். இது வரைக்கும் படித்தா போதும். எக்ஸ்ஆர், எக்ஸ்நார் வேண்டாம், அவங்க தான் சொல்லியிருக்காங்க. ரைட்டா? லாஜிக் கேட்டில் அண்டு, ஆறு, நாட்டு, நாண்டு, நாறு வரைக்கும் இது வரைக்கும் கற்றுக்க சொல்கிறாங்க. எக்ஸ்ஆர், எக்ஸ்நார் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ரைட்டா? ஃப்ரீயாக இருக்கும்பொழுது யூனிட் 19 எடுத்து சிலபஸ் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கோ, இந்த லெசனோடது. ரைட்? அடுத்தது சார் உள்ளே போகலாமா? அன்கேட் எப்படி சார் இருக்கும்? ஆர் எப்படி இருக்கும்? அண்டு என்ன ஃபங்க்ஷன் பண்ணும்? இப்போ ஒரு கேட் என்ன கேட்கல, என்ன பாரு எல்லாரும், அன்கேட் அப்படின்னா எந்த கேட்டாக இருந்தாலும் நீங்கள் 3 விஷயம் படிக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம் டயக்ராம், ரெண்டாவது அதோட ஃபார்முலா. ஃபார்முலான்றது பூலியன் ஈக்குவேஷன், பூலியன் ஈக்குவேஷன்னு சொல்லணும், இல்லை பூலியன் அல்ஜிப்ரா எது வேணாலும். அடுத்தது ட்ரூத் டேபிள். இந்த 3 படித்தாதான் ஒரு கேட் படித்ததா அர்த்தம். சார் அண்டு கேட்டு சொல்லிக் கொடுங்க. எப்போவுமே மறக்காத மாதிரி கற்றுக்கோங்க. இந்த கேட்டோட பேர் அன்கேட். அன்கேட். இந்த டி பாருங்களேன். இப்போ அன்கேட் எப்படிமா இருக்கும்? இந்த மாதிரி டி ஷேப்பில் இருந்ததுன்னா இதுக்கு பேர் அன்கேட். இப்படி இருக்கும். 1 or more இன்புட்டு, 1 and only அவுட்புட்டு, தட் இஸ் லாஜிக் கேட். லாஜிக் கேட்னா ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இன்புட்ஸ் இருக்கும், ஒரே ஒரு அவுட்புட் மட்டும்தான் இருக்கும். அப்படி இருந்தால் அது கேட்டோட பேர் அன்கேட்டு. சிம்பிள் பாருங்கள். அண்டா சார் டியில் முடியுதுங்க சார், டி மாதிரி இருக்கும், ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், குழப்பிக்கூடாது. ஆர் வேறு மாதிரி இருக்கும், நாட் வேறு மாதிரி இருக்கும், நாண்ட் வேறு மாதிரி இருக்கும்.
அப்போ அண்டு டி மாதிரி இருக்குன்னு சார் சொன்னாங்க ஏபி. இதோட ஃபார்முலா என்னங்க சார்? டயக்ராம் முடிச்சிட்டேன். ஃபார்முலா ரெண்டுத்தையும் டாட் பண்ணால் முடிஞ்சு போச்சு. அண்டு டியில் முடியுது டாட்டு. இதெல்லாம் எனக்காக நான் ஞாபகம் வச்சுக்கிட்டது. உங்களுக்கு டேரெக்டாக தெரியும்னா ஞாபகம் வச்சுக்கோ, இல்லை இது பிடிச்சிருக்குன்னா இதே நீ ஞாபகம் வச்சுக்கோ. டாட்டில் முடியுது y = a டாட் பி. தப்பு பண்ண மாட்டோம்ல. ஸோ இதோட பூலியன் எக்ஸ்பிரஷன் y = a டாட் பி. இனிமேல் அண்டுனா இதான் உங்களுக்கு ஃபார்முலா வரணும். ட்ரூத் டேபிள்னா என்னங்க சார்? உங்ககிட்ட 2 காயின் கொடுக்குறேன், 1 ரூபி காயின் கொடுக்குறேன், டாஸ் பண்ணுறீங்க. 2 ஹெட் விழுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு ஹெட்டு ஒரு டெயில் விழுறதுக்கான பாசிபிலிட்டி, ஒரு டெயில் ஒரு ஹெட் விழுறதுக்கான பாசிபிலிட்டி, ரெண்டுமே டெயில் விழுறதுக்கு. வேறு ஏதாவது இருக்கா? ப்ராபபிலிட்டி இவ்வளோ தான் இல்லையா? என்கிட்ட 2 0 இருக்குது, 2 1 இருக்குது. உனக்கு நல்லா தெரியும், நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். டிஜிட்டை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆன் ஸ்டேட் ஆஃப் ஸ்டேட்டுன்னு சொன்னேன். 0 அல்லது 1. ஏக்கு நீங்கள் 2 டிஜிட் கொடுக்கலாம், எய்தர் 0 கொடுக்கலாம் இல்லை 1 கொடுக்கலாம். பிக்கு 2 டிஜிட் கொடுக்கலாம். இப்போ என்கிட்ட எவ்வளோ வேல்யூ இருக்குது? அப்போது இதோட டேபிள் எப்படி சார் போகிறது? ப்ராபபிலிட்டி சொல்லுங்கள். ரெண்டுமே ஹெட்டு, ஒரு ஹெட்டு ஒரு டெய்லு, ஒரு டெய்லு ஒரு ஹெட்டு, ரெண்டுமே டெய்லு. சூப்பரா? அப்போது இந்த ஆர்டர் மாறாமல் பார்த்துக்கோங்க. நிஜமாக இந்த ஆர்டர் மாறக்கூடாது. 0 0 0 1 1 0 1 1 இப்படி தான் இருக்கணும். ஆர்டர் மாற்றக்கூடாது. நான் இதுக்கான காரணம் நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போது 2 ஏவும் ஆஃப் ஸ்டேட்டு, பியும் ஆஃப் ஸ்டேட்டு. அப்போ எனக்கு பல்ப் எரியாது, அவுட்புட்டும் ஆஃப். 0.1 0, 1.0 1, 1.1 1. இப்போது இங்கே இருக்கிற பல்பு க்ளோ ஆகணும்னா, இங்கே ஒரு பல்பு இருக்குது, இந்த பல்பு க்ளோ ஆகணும்னா போத் இன்புட்ஸ் ஆர் ஹை, த அவுட்புட் இஸ் ஹை. எனி ஒன் இன்புட் இஸ் லோ, த அவுட்புட் இஸ் லோ. ஓகே. அம்மாட்டிக்கல எனக்கு தெரியல. சின்ன வந்து சொல்லு போட ராஜால. ரைட் பை சாரி கவனிங்க. ஸோ y = a டாட் பி. நீங்கள் விட்டேன். இது உங்கள் ஆப்ஷனில் எப்படி இருக்குன்னா, போத் இன்புட்ஸ் ஆர் ஹை, த அவுட்புட் இஸ் ஹை, அதர்வைஸ் த அவுட்புட் இஸ் லோ. ஒத்துக்கிறீங்களா? பாருங்கள், எனி ஒன் இன்புட் இஸ் லோ, எனி ஒன் இன்புட் இஸ் லோ, த அவுட்புட் இஸ் லோ. Both inputs are high, the output is high. That gate is called as what? Ungate. ஆப்ஷனில் 4 கேட் இருக்கும். இந்த டேபிளில் கொஷினாக ஃப்ரேம் பண்ணிடுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு டேபிள் மட்டும் படித்ததுனால ரொம்ப ஈஸியாக தெரியுது. 6 டேபிள் உன் தலையில் இருக்கும். அப்போ அந்த 6 டேபிளை குழப்பிக்கிட்டு கரெக்டாக ஆன்சர் டிக் பண்ணாத விட்டுறக்கூடாது. அப்போது இந்த டேபிள்லேருந்து உங்களுக்கு வரப்போகிற கொஷின், போத் இன்புட்ஸ் ஆர் ஹை, த அவுட்புட் இஸ் ஹை. எனி ஒன் இன்புட் இஸ் லோ, அவுட்புட் லோ. இந்த கேட்டுக்கு பேர் என்ன? அன்கேட்டு. பக்கத்தில் எழுதி பார்த்தா நீங்கள் சொல்லிடணும். ரைட்டா? ஸோ அன்கேட் ஃபுல்லாக முடிச்சிட்டோமா? இவ்வளோ தான் பாய், செம்ம ஜாலியாக இருக்குது டாப்பிக்கு. அண்டுனா டி மாதிரி இருக்கும் சார், டாட்டில் முடியுது, ஏ டாட் பி. ட்ரூத் டேபிள், ட்ரூத் டேபிள்லேருந்து கொஷின், 2 இன்புட் ஹையாக இருந்தால் மட்டும் அவுட்புட் கிடைக்கும், மீதி எதுக்குமே அவுட்புட் கிடைக்காது. கற்றுக்கிட்டிங்களா? ஸோ 2வது கேட்டோட பேர் ஆர் கேட். ரைட்டா? ஆர் கேட். ஆர் கேட் சார் இந்த என்ன ஆப்ரேஷன் பண்ணுது? அது வந்து டாட் ஆப்ரேஷன். இது என்ன ஆப்ரேஷன் பண்ணுது? இது அடிஷன் ப்ளஸ்ஸு. முதல்ல ஆர் கேட்டோட சிம்பிள், அந்த டயக்ராம் எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுங்க. 2 இன்புட் போட்டுக்கிட்டேன். டி மாதிரி போட்டால், டி மாதிரி எழுதியிருந்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் அண்டுன்னு சொன்னேன். ரைட்டா? இந்த இடத்துல நோஸ் கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்ததுன்னா, நோஸ் கொஞ்சம் ஷார்ப்பாக எப்படி சார்? இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். இந்த மாதிரி ஷார்ப்பாக இருந்ததுன்னா இந்த கேட்டோட பேர் ஆர் கேட். டயக்ராம் பார்த்துக்கோங்க. இங்கே ஏ, இங்கே பி, இங்கே அவுட்புட்டு ஆர் அடி ஏ ப்ளஸ் பி. ஏ டாட் பியாக இருந்தால் அன்கேட்டு, ஏ ப்ளஸ் பியாக இருந்தால் ஆர் கேட்டு. கற்றுக்கிட்டிங்களா? அடுத்தது இதோட ஃபார்முலா சொல்லுங்கள் சார். ஏ ப்ளஸ் பி, இங்கே என்ன எழுதுறனோ அந்த அவுட்புட் தான் இதோட ஃபார்முலா. டேபிள் சொல்லுங்கள் சார். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்குது, யார் வேணாலும் சொல்ல ட்ரை பண்ணுங்கள். ஏ ப்ளஸ் பிங்க, 2 ஹெட்டு, ஒரு ஹெட்டு ஒரு டெய்லு, ஒரு டெய்லு ஒரு ஹெட்டு, ரெண்டுமே டெய்லு. ஆன்சர் சொல்லுங்கள். 0 + 0 0, 0 + 1 1, 0 + 1 1, 1 + 0 1. இந்த 1 + 1 என்ன ஆகுது? சுத்தலா குடி 1 sir.
இட் வில் பி 1. சுத்லா குட் ஈவினிங் மே. சுத்லா கேக்குதா? விஸ்வதி குட் ஈவினிங் குட் சார். ஈவினிங் மே. விஸ்வதி வெளில போயிட்டு வரீங்களா? ஆமா சார், கனெக்ஷன் போயிடுச்சு சார். எங்கேருந்து? ரொம்ப நேரமா? இல்ல சார், இப்போ போயிட்டு ஓகே உடனே ஓகே பே. வந்தேன். சரி பே. கவனமா கவனி. 1 + 1 இங்கே என்னப்பா வரணும்? 1. ஏன் 2 வரக்கூடாதா? உங்களுக்கு சின்ன பிள்ளையில மேக்ஸ் தப்பாக சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஏன் இங்கே 1? நீங்கள் பைனரி சொன்னீங்க சார், அதான் 2 நம்பர் மட்டும். ரைட் பே. இங்கே என்ன நடக்குதுன்னா 1 + 1 2ன்னு போட்டால் அது சராசரியாக ஆர்டினரி அல்ஜிப்ரா நம்ம யூஸ் பண்ணுற அடிஷனு. 1 + 1 1 பூலியன் அல்ஜிப்ரா. நான் திரும்பவும் சொல்கிறேன், இது நம்பர் கிடையாது, இது ஒரு ஃபங்க்ஷன். 1 அப்படின்னா ஒரு ஆன், இங்கே ஒரு பல்பு க்ளோ ஆகுது, இங்கேயும் ஒரு பல்பு க்ளோ ஆகுது, 2 பல்பும் சேர்ந்து இங்கே ஒரு பல்பாக க்ளோ ஆகுது. அப்போ ஆன் ஆஃப்னு தான் ஞாபகம் வச்சுன்னு தவிர 1 1 2 இந்த ஃபிசிக்ஸ் வாத்தியாருக்கு கணக்கு தெரில அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஸோ 1 1 இந்த இடத்துல அவுட்புட்டு 1. ரைட்டா? ஆர் கேட் சூப்பராக கற்றுக்கிட்டிங்களா? அண்டு டாட் பி ஆர் ப்ளஸ் பி. ரைட்டா? அடுத்தது நாட்டு. இந்த கூட்டத்தோட தலைவன் யார் அப்படின்னா நாட் கேட். இவனால் மட்டும்தான் எல்லாரையும் ஒன்றா சேர்த்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். என்ன சார் இவ்வளோ பில்டப் கொடுக்குறீங்க இவனுக்கு? இன்வெர்டர் கேட்டு. நாட் கேட்டோட இன்னொரு பேர் தான் இன்வெர்டர் கேட்டு. ஒரே ஒரு இன்புட்டு, ஒரே ஒரு அவுட்புட்டு. ஒன் அண்ட் ஒன்லி இன்புட் அண்ட் ஒன்லி அவுட்புட்டு. ஒரு இன்புட்டும் ஒரு அவுட்புட்டும் இருந்தால் அந்த கேட்டு நாட் கேட்டு. ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும், ஃப்ரண்ட்டில் இந்த சைஃபர் மாதிரி இருக்கும். இதே நேற்று சொல்லி தரும் பொழுது இப்படி சொல்லி கொடுத்தா இதுக்கு பேர் பிஎன் ஜங்ஷன் டயோடுன்னு கற்றுக் கொடுத்தேன். பிஎன் ஜங்ஷன் டயோடு. அப்போது ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி 0 மாதிரி இருந்தால் அது நாட் கேட்டு. இந்த மாதிரி கோடு மாதிரி இருந்தால் டயோடு. இந்த இடம் பி சைடு, இந்த இடம் என் சைடுன்னு உனக்கு நேற்றே கற்றுக்கிட்டீங்க. கற்றுக்காதவங்க ஒழுங்காக போய் பார்த்துரு. நேற்றும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே 3 டாப்பிக்கு 3 கொஷின். பேசிக்கில் 1, கேட்டில் 1, லாஜிக் கேட்டில் 1. எப்போ பார்த்தாலும் எந்த கொஷின் பேப்பராலும் எடுத்து பார்த்துக்கும். கொஷின் பேப்பர் எடுக்கிறவங்களுக்கு மனநிலை இன்னும் நல்லா இருந்ததுன்னா 4 கேள்வி. இந்த லெசனில் 4 கேள்வி வந்துச்சுன்னா உன்னை யாரோ காப்பாற்றுறதுக்கு கடவுளாக அனுப்பி வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். ரைட்டா? இதில் 4 கொஷின் வந்ததுன்னா நமக்கு யாரோ ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன். ஒரே ஒரு இன்புட்டும் ஒரே ஒரு அவுட்புட்டும். நான் கொடுத்தது என்னோ ஏன் தான் கொடுத்தேன். இது இன்வெர்டர் கேட்னா என்னங்க சார்? நான் என்ன கொடுத்தனோ அதுக்கு உல்ட்டா பண்ணி கொடுக்கறது தான் இந்த கேட்டோட வேலை. உல்ட்டான்னா நான் 0ன்னு கொடுத்தா எனக்கு 1ன்னு வரணும், 1ன்னு கொடுத்தா 0ன்னு வரணும். வேறு எந்த நம்பரும் கிடையாது இல்லைங்க. கரெக்டாக? ஒன்று ஏக்கு நான் 0ன்னு கொடுக்குறேன், ஆன்சர் 1ன்னு கிடைக்கிது. ஏக்கு நான் 1ன்னு கொடுக்குறேன், 0ன்னு ஆன்சர் கிடைக்கிது. அப்போ இதோட அவுட்புட்டு சரி, இதோட ஃபார்முலா ஏ காம்ப்ளிமெண்ட்டா சார்? ஏ பார் ஏ காம்ப்ளிமெண்ட். உனக்கு எப்படி வாயில் வருதோ அப்படி சொல்லு. ஸோ ஐ ஈக்குவல் டு ஏ காம்ப்ளிமெண்ட் இல்லை ஏ பார்னு சொல்லணும். ரைட்டா? இது நாட் கேட். நாட் கேட் ஆக்ட் அஸ் அ இன்வெர்டர் கேட். ரைட்? ஸோ பேசிக் லாஜிக் கேட் அண்ட் ஆர் நாட்டு, அண்டு ஏ டாட் பி, அண்டு ஏ டாட் பி, ஆர் கேட் ஏ ப்ளஸ் பி, நாட் கேட் ஏ காம்ப்ளிமெண்ட்டு. நீ என்ன கொடுக்குறியோ அப்படியே அதோட அவுட்புட்டு. டி மாதிரி இருந்தால் அண்டு, நோஸ் கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்ததுன்னா 6, ட்ரையாங்கிள் மாதிரி இந்த ஃப்ரண்ட்டில் முட்டை நாட்டு. டேபிள் பார்த்து போட்டுக்கோங்க. நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்க மறந்துட்டேன். ஆர்கேட்டோட டேபிள் பாருங்கள். இதில் கொஷின் எப்படி தெரியுமா ஃப்ரேம் பண்ணுவாங்க? போத் இன்புட்ஸ் ஆர் லோ, போத் இன்புட்ஸ் ஆர் லோ, அவுட்புட் இஸ் லோ. எனி ஒன் இன்புட் இஸ் ஹை, அவுட்புட் இஸ் ஹை. அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுதா? 2 இன்புட் லோவாக இருக்கும் பொழுது தான் அவுட்புட் லோவாக இருக்கும். எனி ஒன் இன்புட் இஸ் ஹை. இங்கே ரெண்டுமே ஹை சார், நமக்கு அது தேவையில்லை. எனி ஒன் இன்புட் இஸ் ஹை, அவுட்புட் இஸ் ஹை. போத் இன்புட்ஸ் ஆர் லோ, அவுட்புட் இஸ் லோ. தட் கேட் இஸ் கால்ட் இஸ் வாட்? ஆர் கேட். ரைட்டா? இது இப்போ சொல்லும் பொழுது உனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இவ்வளோதானான்னு தோணும். நான் எல்லா கேட்டையும் முடிச்சதுக்கப்புறம் இந்த கேள்வி கேட்டால் நீங்கள் குழப்பிப்பீங்க. அதனால் பார்த்துக்கிட்டே வாங்க. இதெல்லாம் அப்படியே இங்கேருந்து சொல்ல முடியாது. ஒரு டைம் டேபிள் போட்டு பார்த்து தான் சொல்ல முடியும். இங்கே போத் இன்புட்ஸ் ஆர் ஹை, அவுட்புட் இஸ் ஹை. இங்கே போத் இன்புட்ஸ் ஆர் லோ, அவுட்புட் இஸ் லோ. ரைட்டா? இப்போ கொஷின் ஃப்ரேம் பண்ணுறது டேபிள் இருந்து தான் ஃப்ரேம் பண்ணுவாங்க, பார்த்துக்கோங்க. நாட் கேட்டு. அடுத்தது யூனிவர்சல் லாஜிக் கேட். சார் பேசிக் சொல்லி கொடுத்துட்டீங்க. இப்போ என்ன ஒரு 10 நிமிஷம் இந்த டாப்பிக்கை முடிச்சுட்டு நான் அதுக்கு போயிடுறேன். நல்லா கற்றுக்கிட்டே வாங்க. எங்கே புரியலாம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க.
யூனிவர்சல் லாஜிக் கேட். யூனிவர்சல் லாஜிக் கேட் அது என்னங்க சார் யூனிவர்சல் லாஜிக் கேட்? நான் சொல்லவா? NAND கேட்டும் NOR கேட்டும் யூனிவர்சல் லாஜிக் கேட்ஸ். NAND அண்ட் NOR யூனிவர்சல் லாஜிக் கேட். என்கிட்ட இந்த NAND NOR மட்டும் இருந்தால் போதும். அண்டு வேண்டாம், ஆர் வேண்டாம், நாட் வேண்டாம். எல்லாரையும் என்னாலே பண்ண முடியும். அண்டு ஆறு நாட்டு எதுவுமே எனக்கு வேண்டாம். NANDன்னு ஒரு ஆள் மட்டும் என்கிட்ட இருந்தால் போதும். நான் NANDை என்னால் அண்டு பண்ண முடியும், NANDை என்னால் ஆர் பண்ண முடியும், NANDை என்னால் நாட் பண்ண முடியும். என்ன வேணாலும் பண்ணிப்பேன். அதே மாதிரி நாரை வச்சு அந்த 3 பேரையும் நான் பண்ணிப்பேன். அப்போது NAND and NOR gate called as universal logic gate because they can perform all 3 basic logic functions. இந்த 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 3 பேரோட வேலையை சேர்த்து செய்கிறாங்க. அதனால தான் இவங்களை யூனிவர்சல் பாஸ்ன்னு கூப்பிட்றது. ஸோ யூனிவர்சல் லாஜிக் கேட்ஸ் சூப்பராக இல்லை சார்? NAND கேட் எப்படி சார் இருக்கும்? NAND கேட்டு இது ஒரு அண்டு கேட்டுப்ப. இந்த அண்டோட ஒரு நாட்டை கனெக்ட் பண்ணால் எனக்கு கிடைக்கிறது NAND. இனிமேல் தான் கேம் சூப்பராக இருக்க போகுது. எனக்கு பதில் சொல்கிறீங்களா? அது ரொம்ப ஜாலியாக சொல்லுங்கள் பார்க்கும். இது அண்டு கேட்டு. ஸோ ஆரம்பத்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்றதுனால நான் எல்லாத்தையும் எழுதியே காமிக்கிறேன். கொஞ்சம் போக போக உங்களுக்கு நல்லா மனசில் பதிஞ்சிரும். பட் நான் இங்கே ஏன்னு கொடுக்குறேன், இங்கே பின்னு கொடுக்குறேன். இங்கே என்ன அவுட்புட்டாக வரும்? சும்மா சொல்லு, என்ன அவுட்புட்டாக வரும்? A dot B சார். A dot B. இந்த நாட்டை கிராஸ் பண்ணி இங்கே வரும்பொழுது AB the whole bar சார். A dot B ஹோல் காம்ப்ளிமெண்ட் ஹோல் பார். கரெக்ட் தானே? A dot B ஹோல் காம்ப்ளிமெண்ட். அப்போ இந்நேரம் பிடிச்சிருப்பீங்க. சரி, NAND கேட்டோட எக்ஸ்பிரஷன் y ஈக்குவல் டு A dot B காம்ப்ளிமெண்ட்டா? அப்படின்னா இவன் அண்டு கேட்டோட காம்ப்ளிமெண்ட்டா சார்? அண்டு கேட்டுக்கு உள்டாதான் NAND கேட்டு. இதோட சிம்பிள் போட்டு காமிங்க. சர்க்கியூட் போட்டிங்க. இப்போ மேலே இருக்கிறது சர்க்கியூட்டு. சிம்பிள் எப்படி இருக்கும் தெரியுமா? வழக்கம் போல் ஒரு அன்கேட் போட்டுக்கோங்க. இந்த 0 மட்டும் தூக்கி இங்கே போட்டுக்கோங்க. என்னன்னு ஸ்டார்ட் ஆனாலே ஃப்ரண்ட்டில் முட்டை இருக்கணும். ஸோ முட்டைன்னா 0 இருக்கணும். இந்த அப்படியே ஒரு மாதிரி அந்த பசங்கள்ட்ட பேசுகிற மாதிரி சொல்லிட்டேன். அப்போ இந்த இடம் A, இந்த இடம் B. அப்போ இந்த இடம் y ஈக்குவல் டு A டாட் B காம்ப்ளிமெண்ட். இதையும் எழுதணும். உனக்கு எழுதுகிற வேலை இங்கே இருக்க போகிறதில்ல, சம்மு தான் போட போகிறோம் இல்லையா? அப்போ NAND கேட்டு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்டு கேட்டுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு 0 போட்டால் NAND கேட்டு. இனிமேல் உங்களோட வேலை தான். சரி, இது A B Y A டாட் B காம்ப்ளிமெண்ட். 2 ஹெட்டு, ஒரு ஹெட்டு ஒரு டெய்லு, ஒரு டெய்லு ஒரு ஹெட்டு, ரெண்டுமே டெய்லு. ஞாபகம் வச்சுக்கிட்டுக்கா? வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு பதில் சொல்லுங்கள். இந்த இடம் என்னவாக இருக்கும்? ஃபஸ்ட் ஆன்சர் என்னவாக இருக்கும்? யார் வேணாலும் ட்ரை பண்ணு. 1 சார். 1. ஏன் 1ன்னா 0 டாட் 0 0, 0க்கு காம்ப்ளிமெண்ட்டு 1. இப்போ உங்களால் உணர முடியுதா? ஓகே. அடுத்தது என்னவா இருக்கும்? 1 சார். 1. அடுத்தது என்னவா இருக்கும்? அது 1. 1. அடுத்தது என்னவா இருக்கும்? 0. 0. சூப்பராக கற்றுக்குறீங்க. 1.1 1 காம்ப்ளிமெண்ட்டு 0. அப்போது இதில் கொஷின் எப்படி சார் ஃப்ரேம் பண்ணுவாங்க பாருங்கள். எனி ஒன் இன்புட் இஸ் லோ, அவுட்புட் இஸ் ஹை. போத் இன்புட்ஸ் ஆர் ஹை, அவுட்புட் வந்து லோவாக இருக்கும். இப்படி இருந்தால் அந்த கேட்டோட பேர் என்ன? NAND கேட். NAND கேட் தெரியுதா? அப்படியே பார்த்தீங்கன்னா அண்டுக்கு உல்ட்டா மாதிரி தெரியுதா பாருங்கள். அண்டில் என்ன படிச்சிங்க? 0 0 0 0 1 0 1 0 0 1 1 1ன்னு படிச்சிங்களா? அண்டை பார்த்து அப்படியே ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா NAND. நீ நம்பலன்னா மேலே போயிட்டு வா. இங்கே பேர் இது A டாட் B. அப்போ இந்த இடம் A டாட் B காம்ப்ளிமெண்ட் போட்டால் 1 1 1 0. இந்நேரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்டுக்கு அப்படியே எதிர்மறையாக நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு NAND கிடச்சிரும். கற்றுக்கிட்டிங்களா? அடுத்தது இங்கே பாருங்கள். ஸோ NAND கேட்டோட சர்க்கியூட் எப்படி இருக்கும், NAND கேட்டோட சிம்பிள் எப்படி இருக்கும், அதோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும், ட்ரூத் டேபிள் எப்படி இருக்குன்னு கற்றுக்கோங்க. இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக புரிஞ்சுக்கோங்க. போத் இன்புட்ஸ் ஆர் ஹை, த அவுட்புட் இஸ் லோ அப்படின்னு வந்தாலே அது என்ன தான் இருக்கும். ஒன்று NAND-ஆக இருக்கும் இல்லை NOR-ஆக இருக்கும்.
2 இன்புட் ஹையாக இருக்கும் பொழுது அவுட்புட் லோ ஆகணும்னா அது ஒன்று நேண்டாக இருக்கணும் இல்லை நாராக இருக்கணும். ரைட்டா? மீதி மேலே பாருங்கள், அண்டில் போத் இன்புட்ஸ் ஆர் ஹைனா அவுட்புட் ஹை, ஆரில் போத் இன்புட்ஸ் ஆர் ஹைனா அவுட்புட் ஹை. கரெக்டா? இந்த 2 இன்புட் ஹை வரும் பொழுது அவுட்புட் லோ வந்தால் அது கண்டிப்பாக ஒன்று நேண்டாக இருக்கணும் இல்லைனா நாராக இருக்கணும். ரைட்டா? உங்களுக்கு நேண்ட் நான் சொல்லி கொடுத்துட்டேன்ல, இதை அப்படியே பார்த்துக்கோங்க. இதை வச்சு அப்படியே நார் நம்ம ஃப்ரேம் பண்ணுவோமா? இங்கே வாங்க. நார் கேட் எப்படா இருக்கும்? சரி, வழக்கம் போல் ஒரு ஆர் கேட்டு, வழக்கம் போல் ஒரு நாட் கேட்டு. ஏவாக இருக்கலாம், பியாக இருக்கலாம். கண்டிப்பாக இது ஏ ப்ளஸ் பியாக இருக்கும். நீங்கள் படிச்சிட்டிங்க. நாட்டோட வேலை கொடுக்கப்பட்ட இன்புட்டை காம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. இங்கே என்ன உள்ளே போகுதோ அப்படியே அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் எழுதி மேலே ஃபுல்லாக கோடு போட்டு விட்டுறது. அப்போது y = a + b காம்ப்ளிமெண்ட். ஆறுக்கு உல்ட்டா தான் நாரா சேர். ஆமாம்ப. டயக்ராம் சொல்லி கொடுங்க. ஆறு வழக்கம் போல் எழுதிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு இந்த மாதிரி முட்டை போட்டுக்கோங்க. இங்கே ஏவாக இருந்தால் பியாக இருந்தால் y = a + b காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும். டேபிள் சொல்லி கொடுங்க சார். a b y = a + b காம்ப்ளிமெண்ட். 0 0 0 1 1 0 1 1. பதில் சொல்லுங்கப்பா. ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர் 1 sir. 1 sir. செகண்ட் 0. தேர்ட் 0 ஃபோர்த் 0 0. ஸோ பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. போத் இன்புட்ஸ் ஆர் லோ, அவுட்புட் இஸ் ஹை. போத் இன்புட்ஸ் ஆர் ஹை, அவுட்புட் இஸ் லோ. அப்படியே மாறி வருது இல்லை? 0 0 கண்டிப்பாக அதை ஆட் பண்ணாலும் 0 தான் வரணும், டாட் பண்ணாலும் 0 தான் வரணும். ஆனால் 0 0க்கு இங்கே 1 இருக்குது. போன கேஸ் பாருங்கள், ஒரே நிமிஷம். போன கேஸ் பாரு. 0 0க்கு 1 இருக்குது. அப்போது இந்த 0 0க்கு 1 1 1க்கு 0 இந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக அது எண்ணில் ஆரம்பிக்கிறது முடிவு பண்ணிடுங்க. நேண்டா நாரான்னு முடிவு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் டேபிளை கன்ஃபார்ம் பண்ணி போய் டிக் பண்ணுங்கள். நேண்டா இருந்தால் உன் கண்ணுக்கு 3 1 ஒரு 0 தெரியும். நேண்டா இருந்தால் 3 1 ஒரு 0 தெரியும். நாரா இருந்தால் ஒரு 1 3 0 தெரியும். அப்படியே ஆரோட உல்ட்டா. இது எந்த விதத்துலையும் மனப்பாடம் பண்ண ட்ரை பண்ணாத. டேபிள் போட்டு பார்த்துட்டு தான் நீங்கள் அங்கே ஆன்சரை டிக் பண்ணணும். நீ அது எவ்வளோ உனக்கு தெரிஞ்சாலும் இந்த டேபிள் தான் நம்ம போட்டது கரெக்டு தான். ஏன்னா இதில் தப்பு பண்ணிட்டேன்னா அநியாயமாக 5 மார்க் போயிடும். ஒரு கொஷின் தப்போடு சேர்த்து சொல்கிறேன் நான். இதெல்லாம் நமக்கு வர வேண்டிய வருமானம் இல்லை இந்த கொஷின்லாம், அதுக்காக சொல்கிறேன். ஸோ நார் கேட் சூப்பராக கற்றுக்கிட்டோம். நான் கேட் நல்லா கற்றுக்கிட்டோம். அண்டு ஆர் நாட் கற்றுக்கிட்டோம். அண்டு a + b காதில் வாங்க. அண்டு a டாட் b ஆர் a + b நாட் a காம்ப்ளிமெண்ட்டு. நாண்ட் a டாட் b காம்ப்ளிமெண்ட்டு. நார் a + b காம்ப்ளிமெண்ட். டயக்ராம் மட்டும் பார்த்துக்கோ. டி மாதிரி இருந்தால் அண்டு, ஃப்ரண்ட்டில் முட்டை போட்டால் நாண்டு. நோஸ் வந்து ஷார்ப்பாக இருந்தால் ஆறு, அதில் ஃப்ரண்ட்டில் முட்டை போட்டால் நாறு. நாட்டு அது தனி ரகம், ட்ரையாங்கிள், ஃப்ரண்ட்டில் ஒரு முட்டை. ரைட்டா? டேபிள் டயக்ராம் வச்சு பார்த்துக்கோங்க. ரைட்டா? இப்போது யார் யார் எப்படி இருப்பாங்கன்றது தான் உங்கள்கிட்ட நான் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் அவங்களெல்லாம் வச்சு எப்படிலாம் சமைக்க வைப்பாங்க, அடுத்தடுத்து என்னெல்லாம் வரப்போகுதுன்றது இனிமேல் சூப்பராக கற்றுக்க போகிறேன். கற்றுக்கிட்டே வாங்க. எனக்கு இந்த செஷன் ஃபுல்லாக பதில் சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும். பாருங்களேன், நீ பதில் சொல்லாமல் இருந்தால் தான் கஷ்டமாக இருக்கும். தெரியுதோ தெரியலையோ ட்ரை பண்ணு. இது என்னப்பா கேட்டு? AND gate. இது என்ன கேட்டு? NAND gate. இது என்ன கேட்டு? என்ன கேட்டாக இருக்கும்? சின்ன பசங்க நீங்களை ஏமாத்துறீங்க. இந்த கேட் நீங்கள் சொல்லி தரவே இல்லை, ஆனால் உனக்கு தெரியும். இந்த 5 பேரில் ஒரு ஆள் தான் அவன். கண்டுபிடி. அதுக்கான க்ளூ டயக்ராமில் இருக்குது. ட்ரை பண்ணு. இந்த கேட் யாருன்னு உனக்கு ரொம்ப நல்லா தெரியும். NOT gate sir. எப்படி கெஸ் பண்ண? ஒரு output, ஒரு input, ஒரு output. அவ்வளோதான். சூப்பராக கண்டுபிடிச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரே ஒரு இன்புட்டு ஒரே ஒரு அவுட்புட் இருந்தாலே அது நாட் கேட்டுன்னு சொல்லிட்டு.
ஆனால் இதில் NAND போட்டு நாட் போட்டிருக்கீங்களே சார். நான் தான் சொன்னேன்ல NANDும் நாரும் யூனிவர்சல். என்னால் NANDை வச்சுக்கிட்டு அண்ட் ஆர் நாட் எங்கே வேணாலும் போகலான்னு சொன்னேன். அப்போது இந்த கேட் பேர் என்ன தெரியுமா? ஆக்சுவலாக அது NAND கேட் தான். NAND கேட் ஆக்ட் ஆஸ் அ நாட் கேட். உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, எப்போ 2 டெர்மினலை நான் ஒன்றா சேர்த்துட்டனோ அப்போவே அது என்ன கேட்டாக இருந்தாலும் நாட்டாக மாறிடும். விச் மீன் NANDாக இருந்தால் நாட்டாக மாறிடும், நாராக இருந்தாலும் நாட்டாக மாறிடும். அப்போ நீங்கள் ஏன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே ஏ காம்ப்ளிமெண்ட்டுன்னு கிடச்சிரும். இங்கே கவனிங்க, இது 6, இது நாரு, இது நாட்டு. ரைட்டா? அப்போ நார் கேட் ஆக்ட் ஆஸ் அ நாட் கேட், நார் ஆக்ட் ஆஸ் அ நாட்டு. ரைட்டா? ஸோ இதை வச்சு தான் இப்போது அடுத்தடுத்த சமுக்கு போக போகிறோம். ஒரே ஒரு தியரம் மட்டும், டிமார்கன் தியரம், ஒரு சின்னதாக ஒரு 2 லைன் மட்டும். டிமார்கன் தியரம் என்ன சார் சொல்லுது? a + b காம்ப்ளிமெண்ட், a காம்ப்ளிமெண்ட் டாட் b காம்ப்ளிமெண்ட். இது எப்படி படிப்பீங்க? காம்ப்ளிமெண்ட்டில் ஆரம்பிக்கணும். காம்ப்ளிமெண்ட் ஆஃப் சம் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட்டில் ஆரம்பித்து காம்ப்ளிமெண்ட்டில் முடியணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், காம்ப்ளிமெண்ட் ஆஃப் சம் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட்டில் ஆரம்பித்து காம்ப்ளிமெண்ட்டில் முடியுது. கரெக்டாக? அதே மாதிரி a டாட் b காம்ப்ளிமெண்ட் வந்தால் a காம்ப்ளிமெண்ட் ப்ளஸ் b காம்ப்ளிமெண்ட். இது ரெண்டுத்தையும் ஒரு டைம் பாருங்கள், ஏன்னா இனிமேல் தான் உங்களுக்கு வேலை இருக்குது. இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறதுக்கு டிமார்கன் நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறாரு. அவர் ஒரு எக்ஸ்பிரஷனை கொடுக்குறாரு. காம்ப்ளிமெண்ட் ஆஃப் சம் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் காம்ப்ளிமெண்ட்டு, காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ப்ராடக்ட் ஈக்குவல் டு சம் ஆஃப் இண்டிவிஜுவல் காம்ப்ளிமெண்ட். கரெக்டாக? இப்போ நான் ஒரு 3-4 டயக்ராம் போடுறேன், எனக்கு ஆன்சர் வேணும். பக்கத்தில் ஒரு ரஃப் நோட் எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு கேட்டு, இது ஒரு கேட்டு, இது ஒரு கேட்டு. நீங்கள் தனித்தனியாக படிச்சிங்கல்ல, இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இங்கே என்ன ஆன்சர் வரும்னு நான் கேட்க போகிறேன். அவ்வளோதான். இதுதான் உங்களுக்கு கேட்க போகிற சம்மு. அவ்வளோ ஜாலியாக இருக்கும் பாருங்களேன். ரைட் பே, ட்ரை பண்ணலாமா? யார் வேணாலும் சொல்ல ட்ரை பண்ணுங்கள். முதல்ல இது என்ன கேட்டுன்னு கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கேட்டு, செகண்ட் ஒன் என்ன கேட்டு, தேர்ட் ஒன் என்ன கேட்டு? பதில் சொன்னால் தான் நல்லாயிருக்குன்னு சொன்னேன். ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கேட்டு? Sir, 1 and 2 not gate, sir. நாட்டு. தேர்டு Third NAND gate. NAND கேட். அவ்வளோதான். தேர்டு NAND கேட். ஏன்னா 2 இன்புட் தனித்தனியாக இருக்குது, ஃப்ரண்ட்டில் மட்டும் இருக்குது. இந்த ஏ ஃபஸ்ட்டு நாட்டை தாண்டி இங்கே வரும்போது என்னவா வரும்? ஃபர்ஸ்ட் நாட் கேட்டை ஏ இன்புட் தாண்டும் பொழுது என்னவா A வரும்? complement, ஏ sir. காம்ப்ளிமெண்ட். இங்கேம்மா B complement, sir. பி காம்ப்ளிமெண்ட். அப்படியே ஒய் சொல்லுங்கள். NANDோட ஃபார்முலா யோசிச்சுக்கோ, அதை வச்சு சொல்லு. Sir, A plus B the whole complement. தப்பு பண்ணுற. இது NAND. NANDக்கு என்ன ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன்? A dot B the whole complement, sir. இங்கே என்ன வரணும்? இங்கே இன்புட்டு ஏ காம்ப்ளிமெண்ட், இங்கே இன்புட்டு பி காம்ப்ளிமெண்ட். அப்போ இங்கே என்ன வரணும்? யார் வேணாலும் ட்ரை பண்ணுங்க, சொன்னாதான் நல்லாயிருக்கும். பேசு. இன்புட்டு ஏ காம்ப்ளிமெண்ட் பி காம்ப்ளிமெண்ட். சொல்லுமா. A plus B. புரியலம்மா. A plus B, sir. ஃபைனல் ஆன்சர் சொல்றியா? ஏ ப்ளஸ் பி. Sir. நான் ஃபைனல் ஆன்சர் கேட்கலாமா? இது எப்படி வந்துன்னு ஸ்டெப் மட்டும் சொல்லுங்கள். ஃபைனல் ஆன்சர் ரைட்டு. A complement dot B complement. பி காம்ப்ளிமெண்ட் Whole complement. அவ்வளோதான், ஹோல் காம்ப்ளிமெண்ட். நீங்கள் குழப்பிக்கிறீங்க. NAND கேட்டில் என்ன இன்புட் இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது. என்ன இன்புட்டாக இருந்தாலும் அதை டாட் பண்ணி காம்ப்ளிமெண்ட் பண்ணிடணும். ஒருவேளை இது பிஏ காம்ப்ளிமெண்ட் பி காம்ப்ளிமெண்ட்டாக இருந்ததுன்னா ஏ காம்ப்ளிமெண்ட் டாட் பி காம்ப்ளிமெண்ட் ஹோல் காம்ப்ளிமெண்ட். உங்களுக்கு புரியுதா? அங்கே என்ன கொடுக்கப்பட்டிருக்குமோ அதை அப்படியே ரெண்டுத்தையும் டாட் பண்ணி காம்ப்ளிமெண்ட் போடணும். ரைட். இதை பார்த்தது உங்களுக்கு டிமார்கன் தியரம் ஞாபகம் வருதா? இப்போ தானே சொல்லி கொடுத்தேன். y =
ஏ டாட் பி காம்ப்ளிமெண்ட்டு ஏ காம்ப்ளிமெண்ட் ப்ளஸ் பி காம்ப்ளிமெண்ட் சொல்லி கொடுத்தேன். சரி, பி காம்ப்ளிமெண்ட் சொல்லி கொடுத்தேன் இல்லையா? சரி, இங்கே இன்னும் ஏ காம்ப்ளிமெண்ட் டாட் பி காம்ப்ளிமெண்ட் ஹோல் காம்ப்ளிமெண்ட்லாம் இருக்குது. நீ அதை பற்றிலாம் யோசிக்காது. ஏ காம்ப்ளிமெண்ட் டாட் பி காம்ப்ளிமெண்ட் ஹோல் காம்ப்ளிமெண்ட் இப்படி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஏ காம்ப்ளிமெண்ட்டை பற்றிலாம் கவலைப்படக்கூடாது, அதை அப்படியே எடுத்துக்கணும். பி காம்ப்ளிமெண்ட்டு அதையும் அப்படியே எடுத்துக்கணும். இப்போது இங்கே ஹோல் காம்ப்ளிமெண்ட் இருக்கிறதுனால நடுவில் ப்ளஸ்ஸு, இதுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் இதுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட். இந்த ஆக்சுவலாக இந்த ஏ காம்ப்ளிமெண்ட்ன்றது இன்புட்டு, அதை பற்றி நீ கவலைப்படாதன்னு சொன்னேன். அதுக்கு மேலே ஒரு காம்ப்ளிமெண்ட் போடணும். பி காம்ப்ளிமெண்ட் ஒரு இன்புட்டு, அதுக்கு மேலே ஒரு காம்ப்ளிமெண்ட் போடணும், அப்போ தான் அது ப்ளஸ் ஆகும். எப்போவுமே காம்ப்ளிமெண்ட் போயிடும். அதனால் இது ஏ ப்ளஸ் பி. ஏ ப்ளஸ் பி என்னமா கேட்டு உங்கள் ஆப்ஷனில் 6 கேட்டுன்னு இருக்கும், டிக் பண்ணணும். ரைட்டா? ஸோ ஒரு கொஷினாக பொறுமையாக கற்றுக்கிட்டே வா, ரொம்ப சூப்பராக இருக்கும். ரைட்? ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்துட்டீங்க ஈஸியாக. இதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிய வேண்டியது டிமார்கன் தியரம். ஸோ இப்போ டிமார்கன் தியரம் வச்சுக்கிட்டு அதை சால்வ் பண்ணணும். இந்த உள்ளே இருக்கிற இன்புட் காம்ப்ளிமெண்ட்டை பற்றி நீ கவலைப்படாது, அது உன் கண்ணுக்கே தெரியக்கூடாது. ஏ காம்ப்ளிமெண்ட் ப்ளஸ் பி காம்ப்ளிமெண்ட் அப்படியே தான் இருக்கணும். அந்த ஹோல் காம்ப்ளிமெண்ட்டை உடச்சி இதுக்கு மேலே ஒரு காம்ப்ளிமெண்ட் இதுக்கு மேலே ஒரு காம்ப்ளிமெண்ட். ரைட்டா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டே வாங்க. இந்த கொஷினுக்கு ஒரு 50% புரிஞ்சிருந்தா கூட எனக்கு ஓகே தான். அடுத்தடுத்த கொஷினில் உங்களுக்கு தரவாக நான் புரிய வச்சுறேன். ரைட்டா? அப்படியே பொறுமையாக அடுத்த கொஷின் வாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கேன், நான் கேட்டை 6ஆக பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புரியுதா? நான் கேட்டு நான் எடுத்துக்கிட்டேன், எல்லாமே நான் கேட்டு. என்ன சார் இது நாட்டுன்னு சொன்னீங்களே, நாண்டு தான் ஆக்ட் ஆஸ் அ நாட்டு. எல்லாமே நாண்டோட உதவியோடு நான் 6 பண்ணியிருக்கேன், நாண்டு வச்சுக்கிட்டு 6 பண்ணியிருக்கேன். ரைட்டா? அடுத்தது கேர்ஃபுல்லாக கவனிங்க. நாண்டிலிருந்து நான் வேறு ஏதோ ஒரு கேட்டுக்கு போக போகிறேன். நான் அந்த கேட்டை கண்டுபிடிச்சி நான் இங்கே எழுதுகிறேன். யாராவது சொல்ல ட்ரை பண்ணுங்க. இப்போ இது என்ன கேட்? இது நான் கேட். இது என்ன கேட்டு? நாட் கேட். நாங்கள் ஏன்னு கொடுத்துருக்கேன், இங்கே பீன் கொடுத்துருக்கேன். எனக்கு கடைசியாக இங்கே என்ன வரும்னு மட்டும் சொல்லுங்கள், வேறு எதுவுமே வேண்டாம் எனக்கு. ஏ ப்ளஸ் பியா, ஏ டாட் பியா? ஏ ப்ளஸ் பி. தேன்மொழியோட பதில் ஏ ப்ளஸ் பி. மற்றவங்க இங்கே என்ன வரும்? ரைட் பை. ஸோ இன்னும் நீங்கள் சரியாக கற்றுக்கல, நான் கற்றுத்தரேன். கவனமாக கவனி. எப்போவுமே பொறுமையாக தான் போகணும், ஒரு கேட்டாக தான் சால்வ் பண்ணிட்டு போகணும். இந்த கேட்டில் சரி ஏ டாட் பி காம்ப்ளிமெண்ட் ஒத்துக்கிறீங்களா? ஏ டாட் பி காம்ப்ளிமெண்ட். இது ஒரு நாட் கேட்டு. நாட் கேட்டில் என்ன சொன்னேன், இன்புட்டை பற்றி கவலைப்படாத, ஏ டாட் பி காம்ப்ளிமெண்ட் போட்டுக்கோ, அதுக்கு மேலே ஒரு காம்ப்ளிமெண்ட் போட்டுக்கோங்க. இந்த காம்ப்ளிமெண்ட் எப்போவுமே போயிடும். அப்போ y ஈக்குவல் என்ன வருதுங்க, ஏ டாட் பி. ஏ டாட் பி என்ன கேட்டிங்க, அண்ட் கேட். அப்போது நான் கேட்டு அண்ட் கேட்டாக மாறி இருக்கு. புரிஞ்சிக்க முடியுதா உங்களால்? அப்போ என்ன பண்ணணும், நீ என்ன குழப்பிக்கிறன்னு நான் யோசிக்கிறது, இந்த காம்ப்ளிமெண்ட்டை பார்த்து கஷ்டப்படுறியான்னு எனக்கு தெரில. இன்புட்டில் இருக்கிற காம்ப்ளிமெண்ட்டை பற்றி கவலைப்படாத பே. இந்த ஏ டாட் பி காம்ப்ளிமெண்ட்டுக்கு உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அந்த காம்ப்ளிமெண்ட்டுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் நாட்டோட வேலை. நான் என்ன கொடுக்குறேனோ அதை அப்படியே வச்சுக்கிட்டு தலையில் ஒரு கோடு போட்டுடணும். ஏ டாட் பி காம்ப்ளிமெண்ட் நான் கொடுத்தது, அதுக்கு மேலே ஒரு காம்ப்ளிமெண்ட் போகிறது தான் நாட்டோட வேலை. ரைட்டா? ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி 2 கொஷின் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்த 2 கொஷினை நீங்கள் தான் ட்ரை பண்ணணும். ரைட்? பக்கத்தில் நோட்டை வச்சுக்கோ. சூப்பராக இருக்கு பாருங்களேன் இந்த கொஷினு. கவனமாக கவனி. நான் என்ன கேட்டு ஏது கேட்டுலாம் கேட்க மாட்டேன், சொல்ல மாட்டேன். எனக்கு தேவை ஃபைனல் ஆன்சர். ஏ பி. எனக்கு இங்கே ஒய் என்ன வரும்னு தெரியும். உங்களோட நேரம் 1 நிமிஷம், நானும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். சால்வ் பண்ணி சொல்லு.
ஆன்சர் இப்போ A dot B, sir. ஏ டாட் பின்னு ஒரு பதில் வந்திருக்கு. மற்றவங்களோடது B, sir. A plus A dot- B. ஏ டாட் பி வேறு A plus A B. dot B. ஏ ப்ளஸ் A பின்னு ஒரு plus B, sir. ஏ ப்ளஸ் பின்னு ஒரு ஆன்சர் வந்திருக்கு. ஏ டாட் பின்னு ஒரு ஆன்சர் வந்திருக்கு. ரைட்டா? வேறு ரைட். ஸோ இதில் எது ரைட்டுன்னு எனக்கும் தெரில. செக் பண்ணிடுவோமா? இங்கே பாருங்கள், இங்கே ஏன்னு கொடுத்துருக்கேன், பின்னு கொடுத்துருக்கேன். முதல்ல கேட்டை சூஸ் பண்ணுங்கள். அந்த உனக்கு இப்போ தான் நீ ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கிறதுனால உனக்கு புரியலன்னா இங்கே கேட்டை எழுதிக்கோங்க. இது ஒரு நாட் கேட், இது ஒரு நாட் கேட். எப்போ நான் 2 டெர்மினலை ஒன்றா கனெக்ட் பண்ணிட்டேனோ அப்போவே அது நாட்டாக மாறிடும். ஃப்ரண்ட்டில் முட்டை இருக்கான்னு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த கேட்டு நார் கேட்டு. நார் கேட்டோட ஃபங்க்ஷனையும் பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. ஏ ப்ளஸ் பி த காம்ப்ளிமெண்ட் தான் இது நாரோட வேலை. கொடுக்கப்பட்ட 2 இன்புட்டை ஆட் பண்ணணும், காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். ஏவாக இருந்தால் இங்கே ஏ காம்ப்ளிமெண்ட், பியாக இருந்தால் இங்கே பி காம்ப்ளிமெண்ட். ஏன்னா நாட்டோட வேலை காம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்கறது. நாரை தாண்டி வரும்பொழுது நாரா சேர் கொடுக்கப்பட்ட 2 இன்புட்டை காம்ப்ளிமெண்ட் பண்ணுறது சம் பண்ணி ஆட் பண்ணணும், அப்புறம் காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ இதை பார்த்தா நமக்கு ஏ ப்ளஸ் பி த காம்ப்ளிமெண்ட் இந்த ஃபார்ம்லாம் ஞாபகம் வரணும். ஏ காம்ப்ளிமெண்ட் டாட் பி காம்ப்ளிமெண்ட் ஞாபகம் வரணும். இதை எப்படி பிரிக்க போகிறேன்? இன்புட்டை பற்றி கவலைப்படாத. ஏ காம்ப்ளிமெண்ட் தலையில் ஒரு காம்ப்ளிமெண்ட் டாட் போட்டுக்கோ. பி காம்ப்ளிமெண்ட் 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 போயிடுச்சு. ஃபைனலாக நமக்கு கிடச்சிது ஏ டாட் பி. ஏ டாட் பி என்ன கேட்டு? அண்ட் கேட்டு. ரைட்டா? ஸோ ஏ டாட் பின்னு சொல்லியிருந்தா கரெக்டு. மோனிஷ் எங்கே தப்பு பண்ண? இல்லை சார், அந்த காம்ப்ளிமெண்ட் தான் சார். அங்கே தான் தப்பு நடந்துகிட்ருக்கு. இப்போ வேறு யாரோ சொன்னீங்களே, பிரதீக்ஷாவாமா? ஏ ப்ளஸ் பி இன்னொரு யாரோ சொன்னீங்க. என்ன தப்பு பண்ணீங்க? நான் சொன்னேன் சார். ஸ்ருதி என்ன தப்பு பண்ணீங்க? சார் எனக்கு இப்போ கூட புரியல அது ஏன் A dot B வந்திருக்குன்னு. ரைட், சூப்பராக சொன்னோம்மா. புரியலன்னா கரெக்டாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்கப்பா எல்லாருமே. இங்கே பாருங்கள், இதை படிமா. இது என்னது இது? A complement. இப்போ A complement complement. ஆன்சர் A. இப்போ படி. A complement. இப்போ படி. A complement dot B complement. இப்போ படிங்க. A complement dot B complement whole complement. ஹோல் காம்ப்ளிமெண்ட். கரெக்டா? ம். எப்போவுமே உன்னோட இன்புட்டை நீ கவனிக்கக்கூடாது, மேலே இருக்கிற காம்ப்ளிமெண்ட் மட்டும் பார்த்துக்கிறீங்க. டாட்டு காம்ப்ளிமெண்ட். கரெக்டா? டாட் காம்ப்ளிமெண்ட்டாக இருந்தால் என்ன பண்ணணும்னு சொன்னேன்? நடுவில் ப்ளஸ் இருக்கணுமா? ஆமா. இன்புட்டுக்கு மேலே ஒரு காம்ப்ளிமெண்ட் இருக்கணும், இந்த இன்புட்டுக்கு மேலே ஒரு காம்ப்ளிமெண்ட் இருக்கணுமா? ஆமா. இன்புட் என்ன? A complement. இந்த இன்புட் என்ன? B complement. புரிஞ்சிச்சப்ப? காம்ப்ளிமெண்ட் காம்ப்ளிமெண்ட் போயிடுச்சா? ஆமா. ஏ ப்ளஸ் பி. இப்போ நான் போட்டிருக்கிறது ஏ காம்ப்ளிமெண்ட் டாட் பி காம்ப்ளிமெண்ட் ஹோல் காம்ப்ளிமெண்ட். போன சம்மோடது போட்டிருக்கேன். ரைட் தானே? ஆமா சார். இப்போ இதை கவனி. இதை படிமா. A complement. இப்போ படிங்க. A complement plus B complement. இப்போ படிங்க. A complement plus B complement இது whole பா- complement. ஓகே, இதை பார்த்து உனக்கு என்ன ஃபார்ம்ல ஞாபகம் வரணும்? ஏ ப்ளஸ் பி காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு ஏ காம்ப்ளிமெண்ட் டாட் பி காம்ப்ளிமெண்ட் ஞாபகம் வரணுமா? ஆமா சார். இங்கே ப்ளஸ் பார்த்துட்டிங்களா? ஆ. அப்போது நடுவில் ஒரு டாட் கண்டிப்பாக இருக்கணுமா? ஆமா. நடுவில் டாட் இருக்கணும். கொடுக்கப்பட்ட இன்புட் ஃபஸ்ட் இன்புட்டுக்கு மேலே ஒரு காம்ப்ளிமெண்ட் இருக்கணுமா? செகண்ட் இன்புட்டுக்கு மேலே ஒரு காம்ப்ளிமெண்ட் இருக்கணுமா? Yeah. ஃபர்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட், ஃபர்ஸ்ட் இன்புட் என்ன? A complement. செகண்ட். B complement. இப்போ காம்ப்ளிமெண்ட் காம்ப்ளிமெண்ட் போயிடுச்சா? Okay sir. வந்து சேர்ந்தது ஏ டாட் பி. A. திரும்பவும் மோனிஷ் உனக்குமே இப்போ மற்ற எல்லாருக்குமே நீங்கள் அந்த இன்புட்டில் இருக்கக்கூடிய காம்ப்ளிமெண்ட்டை பார்த்து ஏன் குழப்பிக்கிறேன்னு தெரியல. அது ஒரு இன்புட், அவ்வளோதான். அது ஏவாக இருந்தாலும் இன்புட் தான், ஏ காம்ப்ளிமெண்ட்டாலும் இன்புட் தான். அதை போய் டிஸ்டர்ப் பண்ணாது. மேலே இருக்கிற காம்ப்ளிமெண்ட்டு தான் இங்கே ப்ளஸ்ஸாவோ இல்லைன்னா டாட்டாவோ மாறுது. ரைட்டா? காம்ப்ளிமெண்ட்டை எந்த விதத்துலையும் தொல்லை பண்ணாது. மேலே இருக்கிற காம்ப்ளிமெண்ட்டுக்கு தான் ஒரு காம்ப்ளிமெண்ட் போடணும். கற்றுக்க முடியுதா? ஸோ இந்த கேட்டோட ஆன்சர் எல்லா நார் கேட்டும் சேர்ந்து அன் கேட்டை நமக்கு கொடுத்தது. ரைட்டா? சரி, இப்போ கவலைப்படாதீங்க, நான் கற்றுக் கொடுக்குறேன் எல்லாத்தையுமே. கொஞ்சம் ஸ்லோவாக கற்றுக்குறீங்க, பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் விடுங்க. இது என்ன கேட்டு? சொல்லு, என்ன கேட்டுது?
இப்போ போட்டிருக்கிறது என்ன கேட்டு? NOR gate. நார் கேட்டு. இது என்ன கேட்டு? not நாட்டு. ஏ பி. நான் ஒன்றும் கேட்கல, ஒய் தான் கேட்குறேன். எனக்கு பதில் சொல்லுங்கள். ட்ரை பண்ண, இல்லைன்னா நான் கற்றுக் கொடுக்குறேன். பயப்படவே பயப்படாது. A plus ஏ ப்ளஸ் பின்னு ஒரு பதில் வந்திருக்கு. வேற A plus B. ஏ ப்ளஸ் பி. வேற அடுத்தது லிங்கேஷ் என்ன பண்ணுற? அஃப்ரீன் என்ன பண்ணுற? Sir, நான் தான் சொன்னேன். ஓ, நீ தான் சொன்னியம்மா. சரிம்மா, ஒரு ரஃப்பாக அடிச்சு விட்டேன். ஸ்ருத்திலா, ஷைனி என்ன பண்ணுறீங்க? ராஜஸ்ரீ, பிரதீக்ஷா பதில் சொல்லுங்கள். ஸ்ருதி சார் A plus B. ஏ ப்ளஸ் பி. வேற Sir, A plus B. ஏ ப்ளஸ் பி. ரைட். நாருங்களா சார்? ஏ ப்ளஸ் பி காம்ப்ளிமெண்ட். நாட்டோட வேலை என்ன? கொடுக்கப்பட்ட இன்புட்டை அப்படியே எழுதிக்கணும், அதுக்கு மேலே ஒரு காம்ப்ளிமெண்ட் போடணும். அதான் நாட்டோட வேலை. ரெண்டும் போய் சேர்ந்தது, ஃபைனலாக ஏ ப்ளஸ் பி. உங்கள் ஆப்ஷனில் 6ன்னு இருக்குது, டிக் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். ரைட்டா? ஸோ ரொம்ப ஜாலியாக இருக்கும்பா. நீங்கள் அந்த காம்ப்ளிமெண்ட்டை பார்த்து குழப்பிக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பொறுமையாக ஒவ்வொன்றா ஒவ்வொரு பாக்ஸை சால்வ் பண்ணிகிட்டே வந்து கடைசியாக டிமார்க்கன் யூஸ் பண்ணால் உனக்கு எல்லாமே கிடச்சிரும். ரைட்டா? சரி, இப்போ ஃபைனலாக நம்ம இவ்வளோ தூரம் கற்றுக்கிட்டோம்ல, ஒரே ஒரு கொஷின் மட்டும் சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா உனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. நம்ம அடுத்த டாபிக் போயிடலாம். எல்லாருமே நோட்டு பக்கத்தில் எடுத்துக்கோ. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வேலை செய். தெரியல, எனக்கு ஆன்சர் வரல, எதுவுமே சொல்லாது. ஒரு நிமிஷம் முழுசாக அப்படின்னு நான் உனக்கு கொடுத்துறேன். கேர்ஃபுல்லாக கவனிங்க. இது நிஜமாலுமே நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா பெரிய ஆள் தான். முதல்ல இதான் டாப்பிக்கு. சரி, இதான் டயக்ராமு. இது ஏபி, இது ஏபி. எல்லாத்துக்கும் நேம் கொடுத்துக்கோங்க. அது என்னென்ன வேலை பண்ணுதுன்னு அந்தந்த இடத்துல போட்டுக்கோங்க. ஃபைனலாக இங்கே எனக்கு ஒய் வேணும். உனக்கான நேரம் 1 நிமிஷம். முடியல, வெட்டியாக உட்காந்துருக்கேன். சம் கொடுத்துருக்கேன் போ. ஆன்சர் பே. Sir, A complement dot B complement plus A dot B complement. A complement dot B B plus A dot B complement. plus A dot A dot B complement. ரைட். பா, இது ரைட் ஹேண்ட் மற்றவங்க சொல்லுங்கள், செக் பண்ணுங்கள். எனக்கு தெரியல. வந்திருக்கா வந்துருக்கு சார். மற்றவங்க? yes sir Yes, sir. yes sir ரைட் பா, சூப்பராக சால்வ் பண்ணீங்க எல்லாருமே. ஸோ இப்போ தான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. என்னடா அது இவ்வளோ நேரம் கற்றுக் கொடுத்து நம்ம பிள்ளைங்க சம் போடலன்னா அப்புறம் என்ன தான் ஆகுதுன்னு யோசிச்சிட்டே இருந்தேன். பட் கற்றுக்கிட்டீங்க. தெரியாதவங்க, சப்போஸ் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தவங்க கவலைப்படாது. ஸோ மறுபடியும் அதை நல்லா கற்றுக்கோங்க. பா, ஒரு கேட்டாக சால்வ் பண்ணிட்டு வரணும். அந்த கேட்டை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சிக்கணும். இவன் நாட்டு, இவன் அண்டு, இவன் நாட்டு, இவன் அண்டு, இவன் 6. இவங்களுக்கான வேலைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும் சரியா. இதை தாண்டும் போது ஏ காம்ப்ளிமெண்ட்டு, இங்கே ஏ காம்ப்ளிமெண்ட் டாட் பி. ஏன்னா உனக்கு நல்லா தெரியும் அண்டோடது டாட்டு, கொடுக்கப்பட்டது மேலே ஏ காம்ப்ளிமெண்ட், கீழே பி. அப்போ ஏ காம்ப்ளிமெண்ட் டாட் பி. இங்கே ஏ அப்படியே இருக்குது, இங்கே பி காம்ப்ளிமெண்ட், ஏ டாட் பி காம்ப்ளிமெண்ட். ஆரோட வேலை கொடுக்கப்பட்ட 2 பேரை சம் பண்ணுறது. அப்போ y ஈக்குவல் டு 1 ஏ காம்ப்ளிமெண்ட் டாட் பி, இன்னொன்று ஏ டாட் பி காம்ப்ளிமெண்ட். அவ்வளோதான். சூப்பராக எல்லோரும் கண்டுபிடிச்சி.
இப்படி தான்ப்பா சம் வரப்போகுது. இப்படி தான் அங்கே ஆப்ஷனில். இப்போ நீ என்ன பண்ண, ஒரு கேட்டாக தனித்தனியாக படித்த எல்லா கேட்டையும் ஒன்றா காம்போவாக சேர்த்து கொடுத்து என்ன பண்ணிடுவாங்க, ஆன்சர் போட சொல்கிறாங்க. அவ்வளோதான். ரைட்டா? ஸோ இன்னும் 2-3 சம் பார்த்துருமா, ஓரளவு உள்ளே வந்துட்டீங்க. கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. லாஜிக் கேட் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இப்போ அப்படியே ப்ராப்ளம் மட்டும் சால்வ் பண்ணிட்டு வேலை முடிஞ்சுது. கேர்ஃபுல்லாக கவனி. இது ஒரு கேட்டு, இது ஒரு கேட்டு, இது ஒரு கேட்டு. ஏ பி. பதில் சொல்லுங்கள். A dot B. ஏ டாட் பி. மற்றவங்களுக்கு வந்திருக்கா? Yes, sir. Yes, sir. ரைட். ஏ காம்ப்ளிமெண்ட் பி காம்ப்ளிமெண்ட் ஏ காம்ப்ளிமெண்ட் ப்ளஸ் பி காம்ப்ளிமெண்ட் ஹோல் காம்ப்ளிமெண்ட். பை எப்போல்லாம் இந்த ஏ காம்ப்ளிமெண்ட் ப்ளஸ் பி காம்ப்ளிமெண்ட் ஹோல் காம்ப்ளிமெண்ட் வந்துட்டாலே டேரெக்டாக நீ போட்டுக்கலாம். அது ஏ டாட் பி தான். ரைட்டா? அடுத்தது இந்த சம் பாருங்க. பை இப்படி ஒரு கேட்டு, இப்படி ஒரு கேட்டு, இப்படி ஒரு கேட்டு, இப்படி ஒரு கேட்டு, இப்படி ஒரு கேட்டு. ஒய் வேணும். இந்த மாதிரி சம் ஒன்று பார்த்தேன் சமீபத்தில். எழுதுங்க, சால்வ் பண்ணு. என்னன்னு சொல்கிறது இல்லையா? A dot B whole bar, sir. ஏ டாட் பி பார்னு ஒரு பதில் வந்திருக்கு. எனக்கு சரியான்னு தெரியல. மற்றவங்க அதே தான் சார். வேறு? Sir, A dot B the whole bar. ஏ டாட் பி த ஹோல் பார். வேறு? A dot B whole bar, sir. ஏ டாட் பி ஹோல் பார். ரைட். கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஏ டாட் பி காம்ப்ளிமெண்ட். இங்கே வரும்பொழுது ஏ டாட் பி. ஏன்னா காம்ப்ளிமெண்ட்டுக்கு காம்ப்ளிமெண்ட். அப்போ உனக்கு புரிஞ்சிடுச்சு இல்லையா? காம்ப்ளிமெண்ட் போட்டு அடிக்க தேவையில்ல. நான் என்ன கொடுக்குறேனோ, இப்போ நான் காம்ப்ளிமெண்ட்டோட கொடுத்தா அந்த பக்கம் காம்ப்ளிமெண்ட் இல்லாமல் வரும். காம்ப்ளிமெண்ட் இல்லாமல் கொடுத்தனா அந்த பக்கம் காம்ப்ளிமெண்ட்டோட வரும். அப்போ இந்த இடம் ஏ டாட் பி காம்ப்ளிமெண்ட், இந்த இடம் ஏ டாட் பி. சூப்பராக சொல்லிட்டீங்க. ஏ டாட் பி காம்ப்ளிமெண்ட். கற்றுக்கிட்டீங்களா? அடுத்தது இன்னொரு சம் மட்டும். சொல்லுங்க. ஆன்சர் பா. A dot B plus A dot B whole complement. ஏ டாட் பி ப்ளஸ் ஏ டாட் பி ஹோல் காம்ப்ளிமெண்ட்டா? Yes, sir. இதுக்கப்புறம் எதாவது பண்ண முடியுமா? ட்ரை பண்ணுங்க. அந்த whole complement divide பண்ணி dot ஏ மாத்தலாம். டாட் பி காம்ப்ளிமெண்ட் டாட் ஏ டாட் பி காம்ப்ளிமெண்ட் எழுதலாமா? Yes, sir. ஏ காம்ப்ளிமெண்ட் ப்ளஸ் பி காம்ப்ளிமெண்ட் டாட் ஏ காம்ப்ளிமெண்ட் ப்ளஸ் பி காம்ப்ளிமெண்ட் எழுதலாமா? Yes, sir. இப்போ உங்களால் உணர முடியுதா என்ன பண்ணியிருக்கேன்ட்டு? ஸோ டாட்டை உடச்சி ப்ளஸ்ஸாக மாற்றிருக்கேன். மேலேயும் அந்த மாதிரி தான். ஸோ ஈஸியான சம் தான் அது. ஏ டாட் பி ஏ டாட் பி அப்படியே இங்கே வரும்பொழுது 6 தலையில் ஒரு காம்ப்ளிமெண்ட் 6 இருக்கிறதுனால. அப்போ ஏ டாட் பி ப்ளஸ் ஏ டாட் பி 4 இருக்கிறதுனால ஹோல் காம்ப்ளிமெண்ட். ஸோ தப்பு பண்ணுறது இடத்துல டாட் பி. ரைட்டா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களால் சால்வ் பண்ண முடியுது. நான் சொல்கிற சம்மை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரே நிமிஷம்.